மூவ் ஓஎஸ் 5 பீட்டா வெர்ஷன் ஒரு வழியாக டவுன்லோட் ஆகி முடிய போகுது. ஓலா S1 ப்ரோ ஃபஸ்ட்டு வெர்ஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. போடு, இன்ஸ்டாலில் போடு. 60 மினிட்ஸ் ஆகும். ரைட்டு, அது வரைக்கும் எதுவுமே நோண்ட முடியாது. அதில் இது ஒன்று அடுத்து இன்ஸ்டால் போட்டு விட்ருக்கேன். பார்ப்போம். முடிஞ்சிருச்சு. வருது 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 வருது. இந்த டெமோவை போட்டாங்க, கேளுங்க, செம்மையாக இருக்குது. நோட்டிஃபிகேஷனு, ஸ்மார்ட்டு ஆப்பு, ஓகே, இதெல்லாம் நல்லாயிருக்கும் போல். சொல்லிட்டு பரவாயில்ல, எல்லாம் சூப்பராக நம்பர் இருக்குது. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி பார்க்குறது? நம்ம இருக்காது இனத்தில் அதிகம் கீழே போட்டால் பார்க்க முடியும். இந்த பார்க்கிங் போர்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். இதோட பழைய தீமு ஃபஸ்ட்டு மோடில் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். பாரத் மோடு, இது பழசு, இதுவும் பழசு. இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது நம்ம வச்சு ஓட்டி பார்த்தோம், எதுவும் இல்லை. ஏதோ ஒன்று கிடக்கேன்னு போட்டுட்ருக்கோம், அதே மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, இது பார்க்கலாம். இது போட்டு செக் பண்ணி ஓட்டி பார்த்தேங்க. ஒன்றும் சவுண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் சிம்பிளாக தான் இருக்குது. இது என்னது, அமுக்கி பார்த்தா எதுவும் வர மாட்டேங்குது. இத்தனை டைம் அமுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வெட்ஜெட் ஓப்பன் ஆகிடுச்சு போல். இது வைக்கணும் அப்படின்ட்டு வெளியே போயிடுவோம். எல்லா செட்டிங்ஸில் போய் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்பாங்க. டச்சு ஒரு அளவு, இதில் ஒன்றும் வைக்கல. சவுண்டு ஃபுல்லாக ஏறி இருக்குமா? இல்லை, ப்ளூடூத்தில் ஒன்றும் மாறல, அப்படியே தான் இருக்குது. வைஃபை வழக்கம் போல் ஒன்றும் இல்லை. சவுண்டு பார்த்தீங்களா இல்லையா? சவுண்டு எல்லாம் ஏறி போயிருக்கு. கம்மி பண்ணுவான். நல்லாவே இல்லை. அது சவுண்டு கேட்டுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரைடிங்க தான் ஆக்சுவலாக வந்து இருக்குது மேட்ரு. சைட் ஸ்டாண்டு அது ஓகே, ஆல்ரெடி இருந்தது. சைட் ஸ்டாண்ட் ஆண்டில் இருந்தாலும் வண்டி மூவ் ஆகிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபியூச்சரா? இல்லை, ஓல்டு, ஓகே, சூப்பர் ஃபியூச்சரு. ஈஸி பார்க், இது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. முன்னாடி நம்ம ரிவர்ஸ் போட்டால் ரிவர்ஸ் மட்டும்தான் வரும். திரும்பி முன்னாடி வரணும்னா ஆஃப், திரும்பி முன்னாடி வரணும். அப்படிலாம் இல்லை, ரிவர்ஸ் போட்டோம்னா முன்னாடி பின்னாடி எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்பீடாகிடுச்சு. இது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு, செம்ம ஃபியூச்சர் அது. டைம் மோடு, இது எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரியல. சும்மா இது வந்து சீன் போடுறதுக்கு பாருங்க. இதில் அதாவது நம்ம த்ராட்டல் வந்து கம்மி பண்ணிக்கலாம், ரீஜெனரேட்டிவை கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு லாஸ்ட்டில் பார்ப்போம் ஃபுல்லாக டீட்டெயிலாக. இதில் ஒன்றும் இல்லை, சிஸ்டம் அப்டேட்லேயும் ஒன்றும் இல்லை, அக்சஸ் கண்ட்ரோல்லையும் ஒன்றும் இல்லை, டாக்குமெண்ட்லேயும் அதே தான், சேஃப்டி இதுவும் அதே தான், பேட்ரி அதே தான். ரைடிங்கில் மட்டும்தான் 2 மோடு இருக்குது. மற்ற எதையுமே நம்மளால் வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது. கீழே விழுந்தாலோ இல்லை மேப்லலாம் விவசாயம் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, மொக்கையாக இருக்குது சமம். மேப்லாம் ஏதோ வளையறதுலாம் அவ்வளோ காமிக்காது, காமிக்கும். இது வேறு டச்சு பாருங்க. ஆனால் இது இப்படி பார்க்க நல்லா இருக்குது. அதை அப்படி கையால் அப்படி மேலே கீழே ஏற்றி விளாட்றதுக்கு நல்லாயிருக்கு. மற்றபடி அதெல்லாம் யூஸ்ஃபாக பண்ண போகிறோம் தெரியலை. அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான்லாம் 80, 90, 100 தான் எப்பொழுதும் டெய்லியும் ஸ்வங்கின்னு போயிட்டு வந்துட்டுருப்பேன். குவை அப்படின்னு போவான். இல்லை, அவங்க மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஏகப்பட்ட பிரச்சனை வருது வண்டியில். முன்னாடி வந்துச்சு, இப்போ எதுவும் இல்லை. நான் அதோட ஓட்ட பழகிட்டேன்னா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அப்படியே தான் இருக்குது. நேமையும் மாற்றிக்கலாம். சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஐயோ, இது என்னது, சார்ஜ் இல்லை. ஐயோ, சார்ஜே ஏறலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு ப்ராப்ளங்க, பீட்டா வெர்ஷனில் போட்ட உடனே ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எனக்கு
சார்ஜ் ஏறலை. சார்ஜ் ஏற மாட்டேன்னு சொல்லிடுச்சு. என்னென்னமோ போட்டு நோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ரீபூட்லாம் பண்ணேன், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். அதுக்கப்புறம் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடுச்சு ஒரு வழியாக. பாருங்க. ஆனால் இது சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு சார்ஜ் ஏறும்போது.